கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். ரீசெண்டாக நான் பண்ணுற ட்ரைனிங்கில் கூட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கோயம்புத்தூரில் காப்பர் கிச்சன் ஹோட்டல் போனேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. 2014-15 அந்த டைமில் அவங்களுக்கு நாங்கள் கேபிஐ போட்டோம். சென்னையில் பாம் ஷோன்ற கம்பெனி. அந்த கம்பெனியில் மேனேஜராக இருந்த ஒரு டீம் தான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து அந்த காப்பர் கிச்சன் அடிக்கிறாங்க. எனக்கு அந்த லைனில் இருக்கக்கூடிய மற்ற கிளைண்ட்டே கூப்பிட்டு கேட்குறாங்க, ஜி யார் உங்களுக்கு என்ன சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க? அதே கேபிஐ தான் ஜி, எதுவும் பண்ணல, அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான் ஆன்சர். நான்லாம் அங்கே போகிறது நிறுத்தி 8 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மீட்டிங் பண்ணோம். அந்த மீட்டிங் எதுக்குன்னா டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அடுத்த 5 இயர் விஷன் என்ன, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் மீட்டிங் தான் நடந்தது. சேம் சிஸ்டம். அதை சொல்லிட்டேன்ல, 100 பிரான்ச் 1000 டீம் மெம்பர் வந்தாலும் இதுதான் அப்படின்ற கிளாரிட்டி கொடுக்குது. எது கொடுக்குது? கேபிஐ கேமிஃபிகேஷன் கொடுக்குது. ஏன்னா நீங்க மாசம் ஒரு டைம் உட்காரும் போது யூ டாக் ப்ராப்ளம், யூ டாக் த ரியல் ஸ்டஃப், யூ ட்ராக் எத்தனை கம்ப்ளைண்ட் வந்துச்சு, மைனர் கம்ப்ளைண்ட் என்ன, மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன, ஹேர் வந்துச்சுன்னா மேஜர் கம்ப்ளைண்ட், காரமா இருக்குன்னா மைனர் கம்ப்ளைண்ட், நம்பர் எடுக்கிறோம், ட்ராக் பண்றோம், எவ்ரிதிங் வில் சால்வ்.